சம்பவம் இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம். என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி சொல்லுங்க ஃபஸ்மிலா. என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி மிஸ் கால் உண்டு வர. அந்த மிஸ் கால்ல பேசுற நபர் ஒழுக்கமா பேசுறதுலன்னா பேசுறதும் தப்பான இதுதான். போனை ஆஃப் பண்ணி வைக்கல, ஒன் பண்ணினா அடிக்கடி எடுத்து கொண்டிருக்கிற, போனை வைக்கிறதே இல்ல. இப்ப எங்கட வீட்டுல இருந்தா அது பிரச்சனை இல்ல, நாங்க இப்ப வெளிய எடுத்து போறோம்டா அப்படி எடுத்து அவங்க தப்பா நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் அவங்களுக்கு தெரியாதா தெரிஞ்ச யாருமோ அப்படின்னு? தெரிஞ்ச யாரும் இல்லன்னா எடுத்தாலும் பேசுற எப்படி நான் இந்த தெரியாத இப்ப ரோங் கால் வந்தா சிலவங்க பேசுற ரோங் கால் வச்சிடுவாங்க. இவர் அப்படி இல்ல பேசுற வந்து அவட வைஃபோட பேசுற மாதிரி தான் பேசுற. தப்பான இதில் தான் பேசுறாங்க, பேசுறதும் ஒழுக்கம் இல்ல. நீங்க கையெடுக்க தொலைபேசி இலக்கத்தை மாத்தி பாத்தாங்களா? ஓ மாத்தி பாத்தாங்கண்ணா, அப்பயும் வருது. அப்படியான ஆக்கள் தானே பேசுறது. அது ரொம்ப கஷ்டமானதுதான். ஆனா இப்படியானவர்கள் ஒன்று அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அந்த சூழல் சில நேரங்கள்ல நாகரிகமான முறையில் அவங்களால நடந்து கொள்ள முடியாம இருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியான ஒரு உணர்வு அவங்கள சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி நடந்து கொள்கிறவர்களால் மனசு அடிக்கடி நொந்தாலும் கூட நாங்க பொறுமையோடு இருக்கிறோம், பொறுமையாளர்களோடு இறைவனும் இருக்கிறான். இருந்தாலும் கொஞ்சம் நீங்க கையடக்க தொலைபேசி பாவிக்கும் போது கொஞ்சம் கவனமா பாவிக்கலாம் சகோதரி. ஏன்னா அடிக்கடி நீங்க உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினுடைய அந்த இலக்கத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப அவதானமா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்து விடுபடலாம். அதை விட இன்னும் நிறைய ஆபத்தான விஷயங்களையும் நிறைய நண்பர்கள் எதிர்கொள்கிறார்கள் இப்படி கையடக்க தொலைபேசி பாவிக்கிறதன் மூலமா. முக்கியமா சகோதரிகள் நிறைய பேர் இப்படியான உணர்வுகளை சொல்லி இருக்காங்க. இப்படியான ஆபத்துகள், தவறு அழைப்பு, அதே நேரம் சும்மா வர்ற இப்படி மிஸ் கால், அதுல மூலமா வருகிற நட்பு, இது நிறைய ஆபத்துகளை தங்களுக்கு தந்திருக்கு அப்படின்றத நிகழ்ச்சியில சொல்லி இருக்காங்க. அது நல்ல ஒரு அனுபவ பாடமும் கூட. எங்களுக்கும் நிறைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே நிகழ்ச்சியில தங்களுடைய உணர்வுகளை சொல்றது. நண்பரிடம் சொல்லுங்க, நிகழ்ச்சி உங்கள் உணர்வுகளுக்கானது. நண்பர்களே, நீங்க என்ன விதமான பிரச்சனையில இருந்தாலும் கவலையில இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. உங்களுடைய உணர்வுகளை, கவலைகளை மனசு முழுக்க அது சுமையா எப்பவுமே வச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பிற்பட்ட காலங்களை உங்களுடைய சந்தோஷத்துக்கே அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடலாம். அதனால உங்களோட நாங்க பேசுறோம், நீங்க எங்களோட மனசு திறந்து பேசுறீங்க, அது உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஆரம்பம், நீங்க உங்களுடைய லட்சிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமும் கூட. அடுத்து வருகிறது ஒரு பாடல், தொடர்ந்து பேசலாம். நண்பனிடம் சொல்லுங்க நிகழ்ச்சி.